ஹாய் வீவர்ஸ், இது உங்கள் அபிமான லெமன் ரைஸ் யாருமே கேட்காத பாடல். இந்த லெமன் ரைஸ் யாருமே கேட்காத பாடல் நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா, வாரம் ஒரு உதவாத இடத்துக்கு போய் அங்க பிரயோஜனமே இல்லாத தம்பதிகளை சந்திச்சு அவங்களுக்குள்ள தேவையில்லாத மேட்டரை பேசி சண்டை வலிச்சு விட்டு அவங்க குடும்பத்தை பிரிச்சு வைக்கிறதா. ஓகே, இப்ப நாம நிகழ்ச்சிக்கு போலாமா? முதல்ல ஆஸ்பத்திரி போலாம்டா. பின்னாடி வந்து பேசுறேன்னு ஒரு ப்ரோக்ராம் ஊர்தான் வேலையா போச்சு உனக்கு. முதல்ல ஏண்டுவா. ஹாய் வீவர்ஸ், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சீன பெருஞ்சுவர் நினைக்காதீங்க, சிந்தாதிரிப்பேட்டையில இருக்க ஒரு குட்டிச்சவர். இந்த சோத்தை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். அனுமார் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போகும்போது கை நோவுதுன்ட்டு கொஞ்ச நேரம் இந்த சவுத்து மலை இறக்கி வச்சுதான் சோடா குஸ்ட் வந்ததா வரலாறு சொல்லுது. நிலால இருந்து பார்த்தா சீன பெருஞ்சுவர் தெரியுது, இந்த குட்டி சவத்துல இருந்து பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டி நைட்டியோட சுத்துதுன்னு அவங்க புருஷன் சொல்ற தகவல்கள் இருந்து தெரியுது. மாவீரன் நெப்போலியன் தன் படைகளோட போருக்கு இந்த பக்கமா போனப்போ அவசரத்துக்கு இடமே கிடைக்காம இங்கதான் ஒண்ணு கடிச்சாருன்றதுக்கான சுவடுகள் இன்னும் கூட காயாம அப்படியே இருக்கு. இப்படி சரித்திரத்தில் இடம்பெற்ற இந்த குட்டிச்சவரை உங்க குடும்பத்தோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்ப நாம கப்பிள்ஸ சந்திக்கலாம். சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? வீட்டுல இருந்து வரேங்க. அது எங்க தெரியுதா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சிங்கப்பூர்ல இருந்து வரேன். ஓ, சிங்கப்பூர்ல இருந்து வரீங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? பாஸ்போர்ட் எடுத்துட்டு போய் பாருங்க, நல்லா தெரியும். பாருங்க, எருமாடெல்லாம் ஏரோப்ளைனை பத்தி பேசு. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? அசோக் குமார். வீட்டுல உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? வீட்டுல இருந்தா குமார்னு கூப்பிடுவாங்க, வெளியில நின்னுட்டு இருந்தா குமாரே அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்படிலாம் குண்டக்க மண்டக்க பேசினா கொமட்டிலே குத்தி பொறுப்புல தள்ளி விட்டுருவேன். அவனை வீட்டுல எப்படா கூப்பிடுவாங்க? உன்ன வீட்டுல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அசிங்கமா கூப்பிடுவாங்க சார். அசிங்கமா கூப்பிடுவாங்களா? ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்க? வேலை வெட்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மாதான் இருக்கேன். வேலை வெட்டி இல்லாம வீட்டுல சும்மா இருந்தா அசிங்கமா கூப்பிடாம ஆற்காடு நவாப்னா கூப்பிடுவாங்க. ஆமா, என்னடா படிச்சிருக்க? 10ஆம் கிளாஸ் ஃபெயில்டு. பாருங்க, ஃபெயில் தான். ஏன்டா கிளப்பால்ட்டு ஏன்டா பாஸ் ஆகல? ஃபெயில் ஆகிட்டாங்க, அதான் பாஸ் ஆகல. ஓ, உன்னை ஃபெயில் ஆகிட்டாங்க. இல்லாட்டி மட்டும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிருப்பல. செய்யற தப்ப மட்டும் மண்ட ஒத்துக்கவே மாட்டியடா நீ. ஆமா, பக்கத்துல இருக்காங்களே இவங்க யாரு? உங்க மிஸ்ஸஸா? மிஸ்ஸஸ் இல்லங்க, மிஸ்யூஸ். மிஸ்ஸஸ் தாங்க. அவர் மிஸ்யூஸ்னு தப்பா சொல்றாரு. சொல்லுங்க மேடம், உங்க பேர் என்ன? போங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. போங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. வாவ், வெரி குட் நேம். பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. யோ, பேரை சொல்ல வெக்கப்பட்டு கூச்சமா இருக்குன்னு சொன்ன இதே பேரை நினைச்சீங்க. சொல்லுமே உன் பேரை. வீட்டுல என்ன அம்சான்னு கூப்பிடுவாங்க. அப்ப வெளியில உங்களை சம்சான்னு கூப்பிடுவாங்க. இல்லைங்க, அம்சவள்ளின்னு கூப்பிடுவாங்க. சொல்லுங்க, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா? ஹலோ, இது என் ஒய்ஃபு. சரிடா, அதுக்கு என்ன இப்போ? இப்படி எல்லாம் மறுத்து கேட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன். அப்ப வரட்டி வாங்கி தரேன், பதில் சொல்றியா? சொல்லுவேன். அதாவது பாரு, மாடு அது கீழே போய் வாய திறந்து படு வரட்டி போடும். ஊர் சுத்துற நாய இந்த ஊர்ல புடிச்சத சொல்லு. ஊர்ல புடிச்சதுன்னா நான் பித்தளை டைஸா திருடும் போது போலீஸ் புடிச்சாங்க, பஸ்ல வித்தவுட்ல வரும்போது செக்கிங் இன்ஸ்பெக்டர் புடிச்சாங்க. மற்றபடி இந்த ஊர்ல புடிச்ச மாதிரி வேற எதுவும் இல்லங்க. டேய் திருட்டுக்கோட்டை, இந்த ஊர்ல புடிச்சத சொல்ல சொன்னா நீ ஊருக்குள்ள களவாணித்தனம் பண்ணதெல்லாம் வந்து சொல்லி இருக்கிறியா? அவரை விடுங்க சார், என்கிட்ட ஏதாவது கேளுங்க. என்ன கேக்குறது? செகண்ட் ஷோ சினிமா போலாம். போலாமே, கொஞ்சம் போனை கொடுங்க, என் புருஷன்கிட்ட கேட்டு சொல்லிடுறேன். ஏமா, பக்கத்துல தானே இருக்கிறான், எதுக்கு போன? ஸ்ட்ரைட்டாவே கேட்டு சொல்ல வேண்டியதானே? ஐயா, நீதான் என் புருஷன், இது இல்லைங்க. அடி பாவி, அப்பனா நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலே புருஷன் பொண்டாட்டி இல்லையா? புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு யார் சொன்னா? புருஷன் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டிக்கு நான் புருஷன், இவன் புருஷனுக்கு இவன் பொண்டாட்டி, ஆக மொத்தம் புருஷன் பொண்டாட்டி. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், ஆனா லாஜிக் மட்டும் கரெக்டா பேசுறல. சரி, வந்தது வந்துட்டேன், ஏதாவது பாட்டு கேளு. பாட்டா? பாட்டு கேட்கலையே. போட்டா தானா கேட்கும். அப்ப போடு, நான் வாங்கிக்கோ. வெல்கம் பேக் டு லெமன் ரைஸ் யாருமே கேட்காத பாடு. இப்ப நாம சந்திக்க போற கப்பல் எசகி முத்து அண்ட் மல்லிகா ஃபேமிலி. ஏம்பா, யாருப்பா இங்க எசகி முத்து? கொஞ்சம் கூப்பிடுங்கப்பா. அவரு யாரு கூப்பிட்டாலும் வர மாட்டாருங்க. ஏன் அவனுக்கு அவ்வளவு நக்கலா போயிட்டா? டிவில இருந்து வந்துக்கிறோன்னு சொல்லுங்க, பேட்டி எடுக்கணும். ஏவா, அவரே 4 மணிக்கு எடுத்துருவாங்க, இப்போ வந்து பேட்டி எடுக்கணும், வேட்டி எடுக்கணும். என்ன சொல்ற? அவரு மேல போயிட்டாருங்க, மேல போயிட்டாரு. எதுக்கு மேல போய்கிறாரு? டேங்க்ல தண்ணி ரொம்பிச்சான்னு பாக்க போய்கிறாரு. அவரு செத்து போயிட்டாருயா. என்னது, செத்து போயிட்டாரா? எப்படியா செத்து போனாரு? ஏப்பா, எப்படி செத்துன்னு கேக்குறாரா? ஒரு தாட்டி எழுந்து வந்து செத்து காட்டியா? செத்து காட்டியா? இவன் என்ன கிரிக்கெட்ல ரன் அவுட் ஆயிட்டா?
திரும்ப திரும்ப போட்டு காட்டுறதுக்கு ஆல் அவுட்டா ஸ்கோர் எவ்வளவு? டேய் இது சாவு ஊடு மாதிரியே தெரியலையடா, எல்லாரும் இவ்வளவு ஜாலியா இருக்கிறீங்க. டேய் பாருங்கடா, எல்லாரும் எகத்தாளமா பேசிருந்தீங்க, இவன் ஒருத்தன் தாண்டா அழுகுறான். எசகிக்கு ரொம்ப சொந்தக்காரன் போல இருக்குது. சொல்லுங்க சார், இவனுக்கு என்ன சார் வேணும்? 2 ரோஜா மாலை, 1 கூட உதிரி பூ, பன்னீர், ஊது வச்சு காடா துணி, 10 பொடி பொறி வேணுங்க. பொறி வாங்குறதா வாங்குறீங்க, கார பொடியா வாங்குங்க. ஏண்டா டேய், செத்தவனுக்கு நீ என்ன வேணும்னு கேட்டா இவன் சாவு சாமானுக்குலாம் லிஸ்ட் கொடுக்குறான். நீ என்னடான்னா காரப்பொரி வேணும்னு ஆர்டர் கொடுக்குற. ஆமா என்னடா இது நெத்தியில 1 ரூபாய் ஒட்டி வச்சுக்கிறீங்க? செத்தவன் நெத்தியில 1 ரூபாய் வைக்காம நெத்தி சூட்டியா வைப்பா? எனக்கு ஒண்ணே வேணாம், நாங்க லெமன் ரைஸ் யாருமே கேட்காத பாடு இது வரோம். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்க புருஷன் முதல்ல உங்களை எங்க கூட்டிட்டு போனாரு? நைட்டு தனியா பாத்ரூம் போறதுக்கு பயமா இருக்குது, என்ன கூட கொடை கூட்டிட்டு போனாங்க. சொல்லுங்க, உங்க பொண்டாட்டி கிட்ட உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் என்ன? ஐயோ அவர் பேச மாட்டாருங்க, பேச மாட்டாரு. பேச மாட்டாரா? அப்ப பேப்பர்ல எழுதி காட்ட சொல்லுங்க, அவரு படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. அறிவு கட்ட நாய இசைக்கு முத்து எங்கடா படிச்சுக்கலாம்? நம்ம வேலை சொன்னா சொல்லிட்டு போறான். என்ன இசைக்கு? சொல்லுங்க மேடம், உங்க புருஷன் செத்து போயிட்டாரு, இத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அவரே போனதுக்கு அப்புறம் நான் என்னதான் ஃபீல் பண்றது? நல்ல காசு பணம் இருக்கணும்னா 10 கட்டிக்கிட்டு குடும்பத்துல சேர்த்துக்கலாம். எனக்கு மாமா சொல்றது பத்திங்களா, 10 ரூபாய்க்கு பழிச்சு போச்சு. மாமனே பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டாரு. ஓகே மல்லிகா, உங்களுக்கு பாடம் தெரியுமா? பாடம் இங்க இருந்து பார்த்தா தெரியாது, அந்த பக்கம் கட்டி நிக்கிறாங்க, போய் பாருங்க. பண்ணாட பாட்டு பாட தெரியுமான்னு கேட்டேன்டா. சுற்றும் விழிச்சுடர்